கயல் சீரியல்ல இன்னைக்கு எபிசோட் முழுக்க குடும்ப பாசமும் சந்தேக புயலுமா வீசுச்சு. மூர்த்தி அண்ணன் தனம் குடும்பத்தை விரட்டி அடிச்சத தப்புன்னு கயலும் அம்மாவும் கேட்க, நான் ஒன்னும் மகாத்மா இல்ல, என் சுயமரியாதையை விட்டுத் தர முடியாதுன்னு மூர்த்தி நெருப்பா கொதிச்சது பார்க்கவே பயங்கரமா இருந்துச்சு. எல்லாரும் ஒரு மூர்த்தியை எதிர்த்து பேசும்போது நம்ம எழில் மட்டும் அவருக்கு சப்போர்ட்டா வந்து நின்னது செம ட்விஸ்ட். ஒரு ஆம்பளையோட வலி இன்னொரு ஆம்பளைக்கு தான் புரியும். அன்பு என்னை அசிங்கப்படுத்தினப்போ எனக்கு எவ்வளோ வலிச்சுதோ அதே வலிதான் மூர்த்திக்கும் இருக்கும்னு எழில் பேசுனதுல கயலை வாயடைச்சு போயிட்டாங்க. இங்க பாலுவோட நிலைமை தான் பாவம். போலீஸ் புடிச்சிட்டு போனதை ஆனந்தி பார்த்ததால அவ நம்மள தப்பா நினைச்சிருப்பாளேன்னு துடிச்சு போய் ஃபோன் பண்றான். ஆனா ஆனந்தி எடுத்த எடுப்புலயே, நீ ஒரு ரவுடி, இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாதுன்னு திட்டி தீர்த்தப்போ பாலுவோட காதல் கனவு சுக்குநூறா உடஞ்சிருச்சு. ஆனந்தி ஃபோன்ல பேசினதை பார்த்துட்ட காமாட்சி அம்மா அவங்க பழைய பயத்துக்கே போயிட்டாங்க. அக்காதேவி ஓடி போன விஷயத்தை ஞாபகப்படுத்தி, நீயும் தடம் மாறுறியா, இனிமே இப்படி கண்டவன் கூட பேசுன, படிப்பை நிறுத்திட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்னு ஆனந்திய வெளுத்து வாங்கிட்டாங்க. ஆனந்தி அது ஆட்டோக்காரன்மான்னு எவ்வளோ சொல்லியும் காமாட்சி நம்பல. பெத்த மனசுக்கு பொண்ணுங்க மேல பயம் இருக்கிறது நியாயம்தான். ஆனா அதுக்காக படிக்கிற பொண்ணை சந்தேகப்பட்டு இப்படி வார்த்தையால காயப்படுத்துறது ஆனந்தி மனசை ரொம்பவே பாதிச்சிருக்கு. அந்த பொண்ணு அழுதுட்டே நின்னது பாவமா இருந்துச்சு. கடைசியா கயல் தான் அம்மாவை சமாதானம் பண்றாங்க. ஆனந்தி தேவி மாதிரி ஏமாற மாட்டா, அவ சாமர்த்தியசாலி, கண்டிப்பா டாக்டர் ஆகி நம்ம குடும்பத்தை காப்பாத்துவான்னு கயல் நம்பிக்கையா சொன்னப்பதான் காமாட்சி அம்மா முகத்துல கொஞ்சம் தெளிவு வந்துச்சு. கயல் மாதிரி ஒரு அக்கா கிடைச்சது ஆனந்திக்கு வரம். மூர்த்தியோட கோபத்துக்கு எழில் சப்போர்ட் பண்ணது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா காமாட்சி அம்மா ஆனந்திய சந்தேகப்படுறது சரியா? அக்காவோட தப்புக்கு தங்கச்சி மேல பழி போடுறது நியாயமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.